வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆளும் அதிமுகவில் நாளும் வளர்ந்து வரும் பூசலும் புகைச்சலும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. நேற்றைய தினம் தினகரன் தரப்பு வெளியிட்ட சவாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறது, பதிலடி தந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது இந்த நொடியில் பெரம்பலூரில் அரசு விழா ஒன்றில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சில கருத்துக்களை வலிமையாக சொல்லியிருக்கிறார். இந்த ஆட்சியை வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்றும், எம்ஜிஆராக வேறு யாரும் ஆகிவிட முடியாது, எம்ஜிஆர் சாதனையை யாரும் இதுவரை நிகழ்த்தியதில்லை, இந்த ஆட்சி தொடரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் ஆக நினைத்தால் புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அது யாரை பார்த்து சொல்லுகிறார்? இந்த ஆட்சியை வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது திமுகவின் மு.க. ஸ்டாலினையா, அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரனையா, ஓ பன்னீர்செல்வத்தையா அல்லது மற்றவர்களையா என்ற கேள்விகள் ஒரு புறத்தில். இன்னொன்று, தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று கருதப்பட்டு அவர்களுக்கு பதவி அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் 4 பேர் இந்த பொறுப்பை ஏற்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லி தினகரன் தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இது தினகரனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவா, 2 தரப்பும் மோதிக்கொள்கின்றன என்ற கருத்தே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டா, அதிகார சண்டையில் இப்போது என்ன நடக்கிறது என்பதை நாம் விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுக அம்மா பிரிவின் முன்னாள் அமைச்சர் திரு செந்தமிழன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திரு வேல்முருகன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு MC ராஜன் அவர்கள். வேல்முருகன், இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? முதலமைச்சர் பேச்சிலிருந்து தொடங்கலாம். முதலமைச்சர் யாரை எச்சரிக்கிறார்? வீழ்த்த நினைப்பவர்கள் அவர் யாரை கருதுகிறார்? முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவருடைய பெயரை சொல்லி அவர்தான் வீழ்த்த நினைக்கிறார், அவருக்கு என்னுடைய கண்டனம் அல்லது வேறு விதமான அவருடைய பேச்சை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் குறிப்பிட்டதை பார்த்தால் அப்படி அவர் பெயரை சொல்லி அவர் பதிவு செய்ததாக நான் தெரியவில்லை. இது அங்கு நடக்கின்ற உள்கட்சியில் நடக்கின்ற பூசல்கள், அதில் வார நினைப்பவர்களை குறித்து இப்படி ஒரு கருத்தை தன் உள்ளத்தில் பூடகமாக வைத்துக்கொண்டு அப்படி பேசியதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கும் அமைச்சர் பெருமக்களும் அவருடைய ஆட்சியை வீழ்த்த நினைப்பவர்களாக மற்றவர்களை கருதவில்லை, தினகரனை கருதி மறைமுகமாக சொல்றாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். திரு நாராயணன், உங்களுடைய பார்வை இதில்? இல்லை, நான் தினகரனை மட்டும் நான் சொல்ற கருத்தை தினகரனை மட்டும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்க திரு OPS அவர்களும் இன்றைக்கு திரு எடப்பாடிக்கு எதிராக பல காய்களை நகர்த்தி கொண்டு வருகிறார். அதனால் அவர் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசியிருக்கிறார். அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை தமிழ்நாடு முழுவதும் பொறுப்புகளை நியமனம் செய்திருக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆக அதை குறித்து கூட அவர்கள் கருத்து சொல்லியிருக்கலாம். ஆக இது அவர் வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு அரசு விழாவில் உள்ளொன்று வைத்து புறொன்று பேசுவார்கள். அதுபோல் தான் மனதில் ஆழ்மனதில் மறைபொருளாக பேசுவது. தமிழ்நாட்டில் அரசு விழாவில் அரசியல் பேசாம இருந்ததில்லை. நீங்க அது கடந்த காலத்திலேயே நான் சொல்றது திமுக தான் குற்றம் சாட்ட வராரு அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆனா திமுக நேரடியாக ஒரு குற்றம் சாட்ட வரல. அவருக்கு நெருக்கடி திமுகவில் இல்ல, திமுகவால் இல்ல. இப்ப அவருக்கு நெருக்கடி பன்னீர் தரப்பு, தினகரன் தரப்பு, திவாகரன் தரப்பு. ஆனால் இந்த சலசலப்புக்கு அவர் அஞ்சல, எதிர்கொள்றதுக்கு தயாராயிட்டார் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு துணிச்சல் வெளிப்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அது அவர் இப்போ அவர் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம், 60 நாட்கள் கெடு கொடுத்த திரு TTV தினகரன் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் அழைத்து அவர்களுக்கான பொறுப்புகளை வழங்கி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்கான ஒரு பயண திட்டத்தை அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதுபோன்று இன்றைக்கு திரு OPS அவர்கள் இணையும் என்று கூறி வந்தவர்கள் தற்போது இணைப்புக்கு வழி இல்லை, நாம் களங்காணோம் என்று அவர்களும் தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திரு முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் இந்த அரசுக்கு எதிராக ஒரு போராட்ட அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக நேற்று வரையில் அண்ணன் தம்பியாக ஒன்னாக இருந்த, ஒரே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த, ஒரே ஒற்றை குடையின் கீழ் இருந்தவர்கள் இன்றைக்கு திடீரென்று இந்த அரசுக்கு புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆன்மாதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று நேற்று வரையில் ஊடகங்கள் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு பத்திரிகை அச்சு ஊடகத்திலே அந்த எழுத்து மை கூட காய்வதற்கு முன்பாகவே இன்றைக்கு இந்த அரசுக்கு எதிராக போராட்டத்தை அவர்கள் அறிவிக்கின்ற போது, அந்த செய்தி திரு எடப்பாடி அவர்கள் காதுகளுக்கு செல்கின்ற போது கோபத்தின் வெளிப்பாடாக கூட அவர்கள் பேசியிருக்கலாம். திரு நாராயணன் மறைபொருளாக செய்தியை சொல்றார், துணிச்சலாக சூளுரைக்கிறார், தன் ஆட்சிக்கு
தான் பதவியில் தொடர போகிறேன், இது எனக்கு நெருக்கடி இல்லைன்னு வெளிப்படுத்துகிறார், பிரகடனப்படுத்துகிறார். என்னை வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள்னா வேல்முருகன் அவர்கள் சொல்வதைப் போல ஓ பன்னீர்செல்வம், தினகரன், திவாகரன் அப்படின்ற இந்த மூவரையுமே ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பலம் பெற்றுட்டார் அப்படின்னு அந்த பேச்சில் எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் என்ன இஷ்யூனா, ஓபிஎஸ் மூலமாக இந்த ஆட்சிக்கு ஆபத்து என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களிடம் அந்த அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத காரணத்தினால் ஆட்சின்னு வரும்பொழுது. ஆனால் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி உறுதியாக தினகரன் அவர்களால் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு எப்பொழுதும் இருக்கிறது. அதைத்தான் அவர் ஆட்சிக்கு ஆபத்து என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை இன்னும் சற்று வெளிப்படையாக அவர் பேசுவதுதான் இன்னும் அவருடைய மனநிலையை தைரியமாக தமிழக அரசாங்கம் அவர் பேசலாம், தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் ஆட்சி இருக்கிறது, நேரடியாகவே பேசலாம். ஏனென்று சொன்னால் இன்று கூட நான் மற்ற சில ஊடகங்களில் தினகரன் அவர்களுடைய சார்பாக பேசக்கூடிய பலர் இந்த ஆட்சியை பற்றிய நேரடியாகவே குறை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது. அதை அவர்களும் பார்த்திருப்பார்கள், கேட்டிருப்பார்கள். அதனால் வரக்கூடிய நாட்களில் இதைவிட ஒரு பலம் வாய்ந்த பல பேச்சுக்கள் வரக்கூடும். மேபி இன்னொரு 2-3 நாளில் கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தினகரன் அவருடைய அணியை சார்ந்தவர்கள் ஆட்சி குறித்து அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து இன்று பேசியிருக்கிறார்கள் என்பது உறுதியான விஷயம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் முடிச்சிடறேன். இந்த மாதிரியான சூழ்நிலையில் சசிகலா மற்றும் தினகரன் அவர்களிடமிருந்து அவர்களோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் சொல்லித்தான் இந்த ஆட்சியில் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் வந்து இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை. எடப்பாடி அவர்கள் சொல்லல. எடப்பாடி மௌனம் காக்கிறார். அவர் ஜெயக்குமார் பேசுறதையும் தடுக்கல, வெற்றிவேல் பேசுறதையும் கண்டிக்கல. அதாவது அவருடைய அறைக்குள்ளிருந்து வெளியே வந்து ஜெயக்குமார் தெளிவா பேசுறாரு. அவர் அறைக்கு வெளியில வந்து வெற்றிவேலும் பேசுறாரு. ஒரே கட்சியை சேர்ந்த வெற்றிவேல் வந்து தொடர்ந்து இன்று கூட என்ன பேசிக் கொண்டிருக்கிறார். நான் முடிச்சிடறேன். வெற்றிவேல் பேசுவது இன்னைக்கு நான் நேரடியாவே சொல்லணும்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் என்று பேசியிருப்பது இது எல்லாமே நாதி இல்லை. தினகரனை விட்டால் நாதி இல்லை. நான் முடிச்சிடறேன். நீங்க சொல்றேன் தினகரனை விட்டால் நாதி இல்லை என்று அதிமுகவினருக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார். அதனாலதான் சொன்னேன், மேபி இன்னும் அது அவங்களோட உட்கட்சி தான், நான் அதுக்குள்ள தலையிட முடியாது. ஆனால் இந்த ஒரு 4-5 நாட்களுக்குள்ள இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் என்பதுதான். நாராயணனுக்கு வந்து உட்கட்சியில் தலையிட முடியாதுன்றாரு. திரு இபிஎஸ்ஸையும் நாராயணனுடைய பிஜேபி பேசுவாரு. இப்ப பேச வந்திருக்காரு. பேச வைப்போம் அப்படி என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிப்படை இல்லாம சொல்றீங்களா? அடிப்படையோட சொல்றாரா? இல்ல, நான் ரொம்ப எளிமையா இல்ல, நான் டெல்லி இன்னும் இதை விட வேகமாக பேச வைக்கும். மூத்த பத்திரிகையாளர் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வார். நான் சொன்னது ஆட்சி என்பதனால தான் நான் பேசினேன். அவர் வந்து கட்சிக்கு ஆபத்துன்னு பேசல. இந்த ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னதனால இந்த ஆட்சியில நானும் இருக்கிறேன், நான் ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கிறேன் என்கின்ற காரணத்தினால ஒரு தமிழனாக என்னுடைய பார்வையை பதிவு செய்யும் பொழுது ஓபிஎஸ் அவர்களால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து தற்போது இல்லை. ஆனால் தினகரன் அவர்களால் அவர்களிடையே இருக்கக்கூடிய ஆபத்து இல்லை. பாஜகவால் அல்லது மத்திய அரசால் இந்த அரசுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, ஆபத்தும் இல்லை. இல்ல, அது இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களிடம் பலம் இருக்கிறது. அதை மீறி என்ன செய்ய முடியும்? நம்ம இந்த பலத்தை யாராவது உடைத்தால் அந்த ஆபத்து யாரால் வரும்? யார் உடைக்கிறார்களோ அவர்கள் மூலமாக. உடைக்க முடியாம கூட பாத்துக்கலாம்ல. இல்ல, அது எப்படி பாத்துப்பீங்க? அது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங். நமக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அது we will not do. அப்புறம் எப்படி பார்ப்போம்? கோவால நம்பிக்கை இருக்கும். இல்ல, கோவால அந்த மாதிரி செய்யல. கோவால காங்கிரஸ் வந்து கிளைமே பண்ணல. அதுதான் உண்மை. திரு செந்தமணன், ஆட்சியையும் கட்சியையும் எடப்பாடி பழனிசாமி தான் வழிநடத்துகிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதற்கு பிறகு இன்றைக்கு ஜெயக்குமார் திட்டவட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. சசிகலா அண்ட் தினகரன் இருவருக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, அவங்கள டீலிங் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை டெல்லியில் திட்டவட்டமாக பதிவு செய்கிறார். நேற்றைக்கு நீங்கள் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கிறீங்க. அப்படி அறிவித்த நிர்வாகிகளில் அமைப்பு செயலாளர்கள் நீங்களும் ஒருவர். நீங்கள் பதவி கொடுத்தால் அதை வேண்டாம்னு சொல்கிற இடத்துக்கு சில எம்எல்ஏக்களே போகிறாங்க. இது தினகரனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, உங்கள் தரப்புக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய பின்னடைவு இல்லையா?
எங்களுக்கு இது பின்னடைவே கிடையாது. இது 2 கருத்துக்குமே நான் பதில் சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் முதலமைச்சர் பேசுறது வந்து ஆட்சிக்கு ஆபத்தான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஆட்சிக்கு ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய நண்பர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல் ஓபிஎஸ் டீம் ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், இவங்களால தான் ஆட்சிக்கு ஆபத்துன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் வரணும். ஏன்னு சொன்னால் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த ஆட்சி மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாலே இந்த ஆட்சிக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பெங்களூருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், நாளை காலை அவங்களுக்கு பெங்களூருக்கு சென்றாக வேண்டும். அந்த நேரத்தில் கூட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்ய சொல்லி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தொடர வேண்டும் என்பதில் அக்கறையோடு செலுத்தி இந்த ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சென்றதற்கு பின்னாலே நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்ற பேரவையிலே வருகின்ற வரை தொடர்ந்து இந்த ஆட்சி இருக்க வேண்டும், இந்த எம்எல்ஏக்களோடு தொடர்ந்து பேசி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வர வேண்டும் என்பதிலும் மற்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் இலாக்காக்களை மாற்றிக் கொடுத்தது முதல் தொடர்ந்து செய்தவர் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையான டிடிவி தினகரன் அவர்கள் தான். அவர்கள் நினைத்திருந்தால் எப்படியாவது போகவிட்டு நாம் தான் பெங்களூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே, வழக்கை சந்திக்க வேண்டுமே, ஆட்சி போனால் பரவாயில்லை என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த ஆட்சியை இருந்திருக்க முடியாது. ஆகவே எங்களுடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமையான டிடிவி தினகரன் அவர்களால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து என்பது கிடையாது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்டீர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எந்த ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகவோ இவங்க 2 பேரும் இல்லைன்னே சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்ன அஃபிடவிட் என்கிட்ட இருக்கு, நான் அதை காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுறேன். இப்போ என்ன கேள்வினா, இல்லை அதை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்ற வரீங்க, அதுக்காக நாங்கள் பதில் சொல்கிறோம். அதுக்கு தான் சொல்ல இப்போ நீங்கள் அந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களை, ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர், பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர், மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் திருச்சி எம்பி இளவரசன், இப்படி பலரை வந்து திருச்சி இளவரசன் ஒன்றும் சொல்லி சந்திச்சிருக்கிறார். இல்ல, அவர் முதலமைச்சரை சந்திருக்காரு. முதலமைச்சரும் என்னை வந்து கொள்கை பரப்பு துணை செயலாளராக போட்டதை விரும்புகிறாருன்னு அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் அந்த பதவியை ஏற்றுக்கிறதான் சொல்லியிருக்காரு. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த பதவி அறிவித்தவங்களே ஏனோ தானோலாம் அறிவிச்சிடல. எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை ஒவ்வொருத்தராக வந்து பார்த்து கட்சியினுடைய நடவடிக்கைகள் துரிதப்படுத்த வேண்டும், தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் டூர் வரணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் தான் யார் யாரெல்லாம் அந்த நிர்வாகி போனால் அவங்களுடைய விருப்பங்கள் என்னன்னு சொல்லி எல்லாரும் அழைத்து பேசி இன்றைக்கு வேணாம் சொல்லியிருக்கின்ற அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசி ஏன் மறுத்தாங்க? ஒப்புக்கொண்டுட்டாங்கன்னா ஏன் மறுக்கிறாங்க? அவருடைய விருப்பத்தின் பேரிலே தான் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அவங்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அப்பவே அறிவிப்புல வெளிவர போறதில்லை. ஆனால் அறிவிப்பு வெளிவந்ததற்கு பின்னாலே அவர்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு நிர்பந்தம், அதன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் மறுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அழுத்தம் நிர்பந்தம்னா இந்த மாதிரி மறுக்கிறதுக்கு யார்கிட்ட இருந்து வரும்? ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து இருந்து வருமா? பல்வேறு தரப்புல இருந்து வரலாம். திமுக இருந்து வருமா? பாமக இருந்து வருமா? மற்ற காங்கிரஸ் பாஜக கட்சிகள் அது அவங்க யார்கிட்ட இருந்து? அதை நீங்க அவங்கள தான் கேட்கணும். அதை ஏன் நீங்க அவங்ககிட்ட போய் அவங்க தரப்புல சொல்றாங்க நீங்க ஒத்துன்னு வந்தீங்க? இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரு எம்எல்ஏ, சிறுபெரும் எம்எல்ஏ காலையில விமான நிலையத்தில் போய் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இங்க திருச்சிக்கு இப்போ திருச்சியில இருக்கிற பெரம்பலூர் இளவரசன் பொறுப்பை ஏத்துக்கணும் கூட திருச்சியில போய் பூங்கொத்து கொடுக்குறாரு. இல்ல, மறுத்துட்டு போய் சொல்றதும் இவர் துணை பொதுச் செயலாளர் என்றதே கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பன்ருட்டி எம்எல்ஏ சொல்றதும், இவர் துணை பொதுச் செயலாளர் கேள்வியா இருக்குதுன்னா இவங்க துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது நீங்க ஏன் அவர்கள் பேசுகிறார்கள்? அது நிர்பந்தத்துக்கு யார் காரணம்? அது அவங்கள தான் கேட்கணும். நிர்பந்தத்துக்கான என்ன காரணம், என்ன அழுத்தம்ன்றது அது அவங்கள தான் கேட்கணும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு எங்களை வீழ்த்த முடியாது, வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள்ன்றதும் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமா, இல்ல இந்த ஆட்சியே கொண்டு வந்ததும் சின்னமாவும் துணை பொதுச் செயலாளர் தான். இவங்களுக்கு எங்களுக்கு வந்து வீழ்த்தணுன்ற எண்ணமே கிடையாது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல இந்த ஆட்சி இருக்கணும்னு சொல்லி இந்த ஆட்சியை கொண்டு வந்தவங்க சின்னமா தான். அதிமுக அணியில ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவுது. இன்னைக்கு மதுரையில குழப்பம் நிலவாவதா, தெளிவு பிறந்துருச்சா? இல்ல மிகப்பெரிய குழப்பம் நிலவுதா? இல்ல, ஒரு குழப்பம் இல்லைங்க. அதுக்கு எப்படின்னா, வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு மதுரையில், பக்கத்தில் போஸ் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரு, எனக்கு இந்த பொறுப்பு குறித்து கருத்து சொல்றாரு. ஆனா எனக்கு பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். இல்லங்க, அது பதிவு இருக்கு. இல்ல, அந்த பேட்டியில நிறைய துணை பொதுச் செயலாளர் எனக்கு வேண்டான்றாரு, பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர் எனக்கு எடப்பாடி தான், ஆனா கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் தான் தினகரன் தான் கட்சி நடத்துவார். கட்சி தலைமை அலுவலகம் எங்கோ இல்ல, சென்னைக்கு வெளியிலேயோ இந்திய எல்லைக்கு வெளியிலேயோ கட்சி அலுவலகம் இல்ல. உங்க எல்லைக்கு உட்பட்டு ஒரு நடந்து செல்லக்கூடிய தொலைவுல தான் கட்சி அலுவலகம் இருக்கு. 60 நாள் அவகாசம் கொடுக்குறீங்க, முடியுது. ஆனா கட்சி அலுவலகத்துக்கு போக முடியவில்லை. இல்ல, போக முடியவில்லை. போவேன்னு சொன்னீங்க, போகல. இல்ல போவனே அவர் சொல்ல. எப்போ போறதா இருந்தாலும் ஊடகங்களை சந்தித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து சரி போவார்னு சொல்லப்பட்டதா இல்லையா? தான் போவேன்னாரு. போவார்னு சொல்லப்பட்டதா இல்லையா? வருவாரு, கண்டிப்பா வருவாரு. எப்ப நினைச்சாலும் போவார்னு நேத்து சொன்னாரு. ஆனால் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போவதிலேயே தயங்கி கொண்டு ஒரு நிர்வாகிகள் பட்டியலை வெளியிடுறீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதும் சரி,
பல நிர்வாகிகள் இருக்காங்க. எல்லா நிர்வாகியுமே தினமும் தலைமை கழகத்துக்கு வரணும்னு அவசியம் இல்ல, வர்றதும் இல்ல. இல்ல கட்சியை வழி நடத்துறவங்க 60 நாட்களாக வராமலே இருக்கிறது ஒரு செய்தி ஆகல. நான் வழி நடத்துறவங்கள தான் சொல்றேன். அவர் சோதனைகள்லாம் சந்திச்சு வந்ததுக்கு பின்னாலே 60 நாள் டைம் கொடுத்து அந்த 60 நாளுக்குள்ள அணிகள் இணையினா நான் என்னுடைய நடவடிக்கைகள் எடுப்பேன்னாரு. முதல் கட்டமா சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டாரு, இரண்டாம் கட்டமா நிர்வாகிகள் அறிவிச்சிட்டாரு, மூன்றாம் கட்டம் தலைமை கழகத்துக்கும் வருவார். தெளிவா சொல்லியிருக்காரு, நான் ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்படி சட்ட விதிகள்படி பொதுச் செயலாளர் அதிகாரமிக்கவர். இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய சூழ்நிலை சரியில்லாதால அவருடைய பொறுப்புகள் துணை பொதுச் செயலாளர் ஒப்படைக்கப்பட்டு துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் தெளிவாகவே இருக்கிறோம். அவருமே தெளிவா சொல்லியிருக்காரு. போக முடியல சொல்ல முடியாது. அவர் எப்ப விருப்பப்படுறாரு அப்ப வரலாம். கட்சிக்கு அலுவலக தலைமை அலுவலகத்துக்கே போகாம கட்சி எப்படி சார் வழி நடத்தும்? தலைமை அலுவலகத்துக்கு எப்ப வேணா வரலாம் சார். இன்னைக்கு தான் வரணும், டெய்லி தான் வரணும், அட்டெண்டன்ஸ்ல வந்து கையெழுத்து போடணும் ஒண்ணு விதி கிடையாது. ஒரு பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளரோ, ஒரே நிமிஷம் கேளுங்க, ஒரு பொதுச் செயலாளரோ ஒரு துணை பொதுச் செயலாளரோ மற்ற நிர்வாகிகள் கூட இருக்காங்க. இப்போ தலைமை கழகத்துக்கு வந்து நிர்வகிக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. பொதுச் செயலாளரா சின்னமா இருக்கும்போது அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் தான் தலைமை கழக நிர்வாகிகள் தான் இந்த தலைமை கழகத்தில் போய் தொண்டர்களை சந்தித்து மனுக்கெல்லாம் வாங்குறாங்க. ஒரு துணை பொதுச் செயலாளரோ ஒரு பொதுச் செயலாளரோ எப்போ வேணா தலைமை கழகத்துக்கு வரலாம். அது 3 மாசத்துக்கு ஒரு முறை வரலாம், 6 மாசத்துக்கு ஒரு முறை வரலாம், வருஷத்துக்கு ஒரு முறை கூட வரலாம். வந்துதான் ஆகணும் டெய்லி. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அந்த கட்சி அலுவலகத்துக்கு போகாமல் இருந்தால் அது செய்தி, ஜெயலலிதா அவர்கள் கட்சி அலுவலகத்துக்கு போனா அது செய்தி. இன்றைக்கும் அதுதான் நிலைமை. எப்ப வருவார் அதுதான் செய்தி இன்னைக்கு. சரி, இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலாவும் தினகரனும், அந்த என்னை ஆட்சி அமைக்க உரிமை அழையுங்கள் அப்படின்னு கவர்னர் உரிமை அந்த ஸ்டேக்கிங் கிளைம் அந்த லெட்டர் எடுத்துட்டு போகும்போது உடன் சென்றவர் தினகரன். ஆமா. ஆனா இன்றைக்கு தினகரனுக்கு எதிராக அமைச்சர்கள் பேசுகிறார்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. முதலமைச்சர் எந்த வார்த்தையும் சொல்லலன்னா அவர் சம்மதத்தோடு நடக்குதுன்னு அர்த்தமா? நீங்க இப்ப 2 பேரும் எடுத்துக்கலாம். அவர் வந்து துணை பொதுச் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்ற சொல்ற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். துணை பொதுச்சாளர் நடவடிக்கைகளை அவர் ஏத்துக்கிறதா கூட எடுத்துக்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவுன்றத துணை பொதுச் செயலாளர் அவர் கேட்கவே இல்லையே. அவர் துணை பொதுச் செயலாளர் கேட்கல. நீங்க நல்லா கவனிக்கல. குடியரசுத் தலைவர் தேர்தல் வர நேரத்தில் பிரதம அமைச்சர் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, ஒரு பிரதமர் ஒரு முதல்வர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா இந்த கேட்கறதுக்கு முன்னாடியே திரு வெங்கையா நாயுடு அவர்களை எங்க கழகத்தினுடைய துணை சபாநாயகர் திரு மரியாதைக்குரிய வான்மிகு தம்பிதுரை அவர்கள் சந்திச்சு பேசிட்டு பெங்களூர் போறாரு. பெங்களூர்ல போய் சின்னம்மாவை சந்திச்சு பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முதலமைச்சர் அதை அறிவிக்கிறாரு. ஒரு நிமிஷம், அது ஒரு ஆட்சி சம்பந்தமான நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல முதலமைச்சரும் பிரதமரும் உரையாடி கொள்ளலாம், கலந்து ஆலோசிக்கலாம். இது ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன். என்டிஏ கேண்டிடேட், பிஜேபி நிறுத்துற ஒரு கேண்டிடேட், அதை ஏடிஎம்கே லீடர்ஷிப் தான், ஏடிஎம்கே தலைமையிடம் தான் கேட்க வேண்டும். ஆனா இங்க எல்லாமே வந்து புதிரா இருக்கு. இதுல நடக்கிறது யார் ஆதரவு கேட்கிறாங்களோ அவங்க கேட்கல, வெங்கையா நாயுடு கேட்கல. ஆனா வெங்கையா நாயுடுவை இவர் வலிந்து சென்று தம்பிதுரை பார்க்கிறார். கட்சி அதிமுக நீங்க நம்ம தொலைக்காட்சி இல்ல ஒரே விஷயம், தொலைக்காட்சியில ஊடகத்துல போய் பார்த்து தம்பிதுரை போய் சந்திக்கிறதா போய் பாக்குறீங்க. தம்பிதுரை ஒரு துணை சபாநாயகர், வெங்கையா நாயுடு ஒரு அமைச்சர். அவர் வந்து இவரை சந்திக்கணும்ன்ற மாதிரி இல்ல, அவர் கூப்பிட்டு கூட இவர் போயிருக்கலாம். ஆனா அந்த முடிவை முதலமைச்சர் சொல்வதற்கு முன்னாடி பிரதமர் கேட்பது, பிரதமர் வந்து முதலமைச்சரை அழைத்து எனக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு கேட்கிறார். அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விடுறார், பிரதமர் தொலைபேசியில் அழைத்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் எங்க வேட்பாளருக்குன்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னா கட்சி இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பிரதமர் நம்புறாரு. அங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை பொறுத்து நீங்க வந்து அவங்க நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் தான் பிரிந்து நிற்கிறது. வேறு சக்திகள் இதுல இல்லைன்ற முடிவுக்கு பிரதமர் வந்துட்டாரா? இல்ல, அந்த முடிவுகள் அவர் இருந்தாங்க அப்ப. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் வெளியே போகும்போது அவருடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விடுவார்கள், எப்படியாவது இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சோன்னா கவிழ்த்தோம்னா பிளான் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது முடியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணிக்கு தலைவராக இருக்கிறார், அவர்கிட்ட அவங்க கேட்கறாங்க. இங்க வந்து ஒரு பிரதம அமைச்சர் ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் தன்னுடைய பேட்டியை சொல்வதற்கு முன்னால கட்சி தலைமை ஒரே நிமிஷம் இருங்க, பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய திரு தம்பிதுரை அவர்கள் சின்னம்மாவை போய் பார்க்கிறாரு. பார்த்து சந்திச்சு வந்து ஒப்புதல் கேட்டதுக்கு பின்னாலே தான் முதலமைச்சர் வந்து சொல்லி முதலமைச்சர் அது வெளியிடுறாரு. அது எதுவும் முடிஞ்சு போச்சு ஒப்புதல். இல்ல எனக்கு என்ன ஒரு நீங்க சொல்றது நான் அப்படியே இல்ல நான் உங்க கேள்விகளுக்கே வரல, நான் அப்படியே நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி. உங்க கட்சியினுடைய சுப்ரீம் பாடி ஆட்சி மன்ற குழு, அதன் உறுப்பினர் கூட அவர் அல்ல. அவர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லணும்? பிரதமர் என்னை அழைத்தார், எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஆகியோடு எங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை அவர்கள்லாம் ஆலோசிச்சாங்க. அவங்களுடைய ஒப்புதலோடு இது வெளியிடப்படுகிறது சொன்னார். தம்பிதுரை வந்து அங்க போனாரு, பார்த்தாரு. அவர் சொல்லணும் அவசியம் இல்லைங்க, சொல்லணும் இல்லையா? இது நாடு இருந்து சொல்லணும் அவசியம் இல்லைங்க. அப்படின்னா ஏதோ ஒன்று அவர்
தொலைக்காட்சிகளும் அத்தனை பத்திரிகைகளும் அத்தனை ஊடகங்களும் பாராளுமன்ற துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் எங்க பிஜேபி தடுக்கிறது, சின்னம்மா அவர்களை போய் பார்த்து மோடி அவர்கள் தடுக்கிறார். இருங்க, சின்னம்மா அவங்க போய் பார்த்து அவங்க சொன்னது அடிப்படையில தான் அவர் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. அவர் வந்து முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்னாலே வந்து அவங்க அறிவிப்பு சொல்லலையே அவரு. இல்ல இவ்வளவு வரை ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுங்கன்னா கொடுங்க. ஒரே ஒன்றும் பிரச்சனை நிமிஷம் நீங்க பேசினா அதுக்கு இதா குறிப்பிடுவார். ராஜன், அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு 25 ஆண்டு காலத்துல இல்லாத ஒரு குழப்பம். கர்நாடகாவில் இது மாதிரி நடக்கும், ஆந்திராவில் நடக்கும், மற்ற ஊர்களில் நடக்கும். ஆனா நம்ம ஊர்ல இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஒரு நிச்சயமற்ற தன்மை இல்லை அப்படின்றது இருந்ததில்லை. ஆனா நிலைத்தன்மை வந்துடுச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு, முதலமைச்சர் நம்புறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அவர் பேச்சுல உன்னிப்பா பார்த்தா தெரியுது. 60 நாள் பொறுமையாக இருந்தவர் டிடிவி தினகரன், நான் கட்சி அலுவலகத்துக்கு போவேன், நான் தான் கட்சியை வழி நடத்துறேன், நான் ஒரு நிமிடத்துல நீக்க முடியும், ஆனா பொறுப்பான பதவியில் இருக்கிறதுனால நான் நீக்கல, நான் அதனால பொறுமை காக்கிறேன், கட்சி தலைவர் நான் அலுவலகத்துக்கு போறது யாரும் தடுக்க முடியாது இப்படிலாம் சொல்றதும், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பதவி தருவது, 60 நாள் பொறுத்திருந்து நிர்வாகிகளை கூடுதலாக அறிவிக்கிறது அப்படின்றது வந்து நவ் ஆர் நெவர் அப்படின்ற முடிவுக்கு இப்போது காய்களை நகர்த்தி அதிகாரத்தை நிலைநாட்டாவிட்டால் எப்போதும் இந்த அதிகாரம் தன் கைக்கு வராதுன்ற முடிவுக்கு தினகரன் வந்துட்டாரா? தினகரன் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்க தினகரன் வந்து அவர்கிட்ட வீட்டோ இருக்கு, ஆனால் யூஸ் பண்ண முடியாத ஒருத்தராக இருக்கார். அது தெளிவாக தெரியுது. வீட்டோ இருக்குன்னு நம்புறீங்களா? வீட்டோ இருக்கு ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாத வீட்டோக்கு என்ன பொருள்? அதுதான் தினகரன். ஐநா சபையில் இந்தியா, ஆமா, இதுவரைக்கும் சைனா வந்து ஐநா சபையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்காரு. சைனா இன்னைக்கு ஏந்திரிச்சிருக்கிற மாதிரி வந்து தினகரனால ஏந்திரிக்கவே முடியாது. அது தெளிவாக தெரிஞ்சதுனால தான் எடப்பாடி வந்து செக் வைக்கிறார், உன்னால முடியுமா பார்க்கலாம் அப்படிங்கிறார். காரணம், அதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடிக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு, பாஜக மோடி நமக்கு ஆதரவா இருக்காங்க, நம்ம இயக்குகிறார்கள், அவங்க சொல்றபடியெல்லாம் நம்ம கேட்கிறோம், அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க இல்ல அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எடப்பாடிக்கு ரொம்ப. நான் கேட்கிறேன், சரி மோடி ஆதரிக்கிறார், மத்திய அரசு ஆதரிக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க ஆதரவு ஒரு பக்கம், அதாவது வேறு நெருக்கடிகள்ல இருந்து அவங்களுக்கு வேற ஏதேனும் சட்ட சிக்கல்கள் வேற நெருக்கடிகள் அவர்கள் சிக்கியிருந்தால் அதிலிருந்து பரிகாரம் கிடைக்கும், நெருக்கடி வராதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆட்சியை நடத்துறதுக்கு 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும், குறைஞ்சது நம்முடைய 113 வேணும், 117 வேணும், 117 வேணும். அந்த 117 யார் உறுதி செய்து தருவாங்களோ அவங்க தான் இந்த ஆட்சிக்காரன். இந்த 117 மோடியா உறுதி செய்து தர்றாரு. இந்த 117 தன்னை ஆதரிக்கும்ன்ற நம்பிக்கை எடப்பாடிக்கு இருக்கிறதுனால தான் பேசுறார். இதை வந்து நீங்க மோடி எப்படி குறை சொல்லுவீங்க? இதுல ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கருத்து சொல்லிடுங்க. அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே இந்த 122 எம்எல்ஏக்களும் இப்ப இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தான் போய் மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவர் வெற்றி பெற வேண்டும் தேர்தலை பார்த்தாங்க. இல்ல அந்த சூழல் வேற. இப்ப இது வந்து எப்படின்னா கோமால வந்து இல்ல கோமால ஒரு 60 நாள் கோமால இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வரான போது கூட இவங்க அத்தனை பேரும் போய் பார்த்தாங்க, அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் வெளியே வந்துட்டாரு. அதே மாதிரி தான் எடப்பாடியும் வரலாம், அதுல என்ன தப்பு இருக்கு? அது வேற. அப்போ ஓபிஎஸ் வந்ததை பத்தி என்ன சொல்லுவீங்க? இப்போ இபிஎஸ் அதே தான் செய்யறாரு, அது வேற விஷயம். நான் சொல்வது, நான் வந்து அப்போ ஏன் இடமுறைக்கு வந்தேன்னா அவ்வளோ பெரிய இது டிஸ்கஷனே தேவையில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் குடியரசுத் தலைவர், இதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சி எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இன்னொருத்தர் வேட்பாளரை நிறுத்துறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 122 எம்எல்ஏக்களுடைய அந்த வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதன் மூலமாகத்தான் வரும் என்றுதான் எங்களுடைய தலைவர் மோடி அவர்கள், நீங்கள் அது பிரதமர் அப்படின்னு சொன்னாலும் சரி, எங்கள் தலைவர் மோடி அவர்கள் கேட்டிருக்கிறார். இதில் வந்து ரொம்ப தெளிவான விஷயம், தினகரன் அவர்களையோ சசிகலா அவர்களோ நாங்கள் கேட்கவில்லை, இது உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, இதுலேயே குழப்பமே தேவையில்லை. அதனால இவர் தம்பிதுரை போய் சொன்னாரு, அங்கேருந்து கேட்டுன்னு வந்தார், அதெல்லாம் அதிமுக ஒரு தரப்பினரை வைப் அவுட் பண்ணிடணும், அந்த கட்சிக்குள்ள வந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு அதிகார இது இருக்கு, அப்படி இல்ல. தங்கள் நீங்க சொல்றத நீங்க கேட்காமலேயே ஓ பன்னீர்செல்வம் ஆதரிப்பார், நீங்க கேட்ட உடனே இவர் ஆதரிப்பார், இவங்கள்ட்ட இவர்களை ஒடுக்கி வைக்காவிட்டால் அவங்க உங்களை கைக்குள் இருக்க மாட்டாங்க, நீங்க நம்புறீங்களா? ப்ராப்ளம்னா இங்க என்ன ப்ராப்ளம்னா, என் நண்பர் வேல்முருகன் மாதிரியான நல்ல நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரடியா போய் இங்க இருக்கிறவங்களை குறை சொல்றதற்கு தயங்கி கொண்டு, அது எதனாலன்னு தெரியல, போய் நேரம் நம்ம மோடியை சொல்லுவோம்,
பிஜேபி சொல்றோம். அது ஒரு இல்ல, ஃபேஷன். அந்த ஒரு மாதிரி நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல நான் முடிச்சேன் அந்த மாதிரி கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன் இல்ல நான் முடிச்சறேன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கிடையாது. இல்லங்க ஒரு நிமிஷம் இல்ல இதுல ஒரு சாதாரண ஒரு நிமிஷம் தமிழகத்தில் இருக்க இல்ல ஒரு நிமிஷம் அது பரவாயில்ல பிஜேபி தான் இயக்குதுங்கிறது எல்லாருமே பாக்குறாங்க. அது பரவாயில்ல சார். நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு பக்கம் கேக்குறீங்க, ஒரு பக்கம் ரைடுக்கும் போறீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், சமாதான பேத தண்டம். பரவாயில்ல சார் பரவாயில்ல. அதாவது அப்படி நீங்க செஞ்சா எஸ் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா நான் இல்லன்னு சொல்லுவேன். அதெல்லாம் இல்லங்க நீங்க தான் நான் சொல்றேன். ஆமா கட்சி தலைமை கேட்க வேண்டியது இல்ல. ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும் நமக்கு வந்து எல்லா எம்எல்ஏக்களோட ஓட்டும் கிடைக்குதுங்கற நம்பிக்கை எதுல வருது? இல்லங்க சில கேள்விகளை நான் அதை முடிச்சிடுறேன். இந்த ஆர்குமெண்ட் என்னன்னா, எடப்பாடி அவர்களோ ஜெயக்குமார் அவர்களோ இவங்களே தினகரன் அவர்களை மதிக்காத போது அல்லது அந்த கட்சி அவர்களும் இல்லை என்ற நிலை இருக்கும் பொழுது நாங்க ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? இல்ல, தினகரனை துணை பொதுச் செயலாளர் எங்களை நீங்க தினகரன் பேசல, நீங்க ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்களை சொல்ல ஜெனரலா அவசியம் இல்ல. இல்ல, அவர்களிடமும் சில எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சசிகலா பொதுச் செயலாளராக இன்னும் தேர்தல் கமிஷனால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இல்ல இல்ல தேர்தல் கமிஷன் ரெண்டு விஷயத்தை சொல்லுங்க. திரு ஜெயக்குமார் தாக்கல் செய்த அபிடவிட், இது உதயகுமார் தாக்கல் செய்த அபிடவிட். இவங்க தாக்கல் செய்த அபிடவிட்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரே சொல், நாங்கள் சசிகலா அவர்களை எங்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோம். ஓ பன்னீர்செல்வம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை நிராகரியுங்க. சரி. அதே போல எங்களுடைய ஆதரவு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனுக்கும் உண்டுன்னு தேர்தல் கமிஷன்ல தாக்கல் செய்த மனு இன்னைக்கு இருக்கு. இந்த நிமிஷம் வரலையே அவங்க வித்ட்ரா பண்ணல. அதை வித்ட்ரா பண்ணல. தாக்கல் பண்ணிருக்காங்க சார். இல்ல ஒரு நிமிஷம். தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, பொதுச் செயலாளர் யார் என்று முடிவு செய்யவில்லை. தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களின்படி அந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார், துணை பொதுச் செயலாளர் யாருன்னு கேள்வி. அது தொடர்பான ஒரு சச்சரவு எங்கிட்ட விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதில் முடிவெடுக்கப்படவில்லை. டிஸ்பியூட்ல இருக்குன்னு அர்த்தம். டிஸ்பியூட்ல இருக்கு. டிஸ்பியூட்ல இருக்கு. ஆனால் ஆட்சிக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி 122 எம்எல்ஏ வச்சிருக்காரு. சரி, நாங்க எங்களுக்கு ரைட் இருக்குது கேக்குறதுக்கு. ரைட். நான் ரெண்டு தார்மீகமான கேள்விகளை கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக 122 எம்எல்ஏக்கள் கொண்ட அந்த சட்டமன்ற கட்சியின் தலைவராக முன்மொழிந்தது யார்? அதுதான் சார் சசிகலா. அடுத்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இப்போ வந்து எங்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களே, தேர்தல் ஆணையம் கூட டிஸ்பியூட் இருக்குன்னு சொல்லுதுன்னு சொல்றீங்களே. இருக்குல்ல? இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு. இல்ல இல்ல அவ்வளவு இல்ல, அதுக்கு மேல இருக்கு. டிஸ்பியூட்ல வந்து ரெண்டு தரப்பு ஆவணம் கொடுத்திருக்கு. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு சசிகலாவை நியமித்தது செல்லாது அப்படின்னு கொடுத்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சிக்காரங்க சசிகலாவை தேர்வு செய்தது சரி, தினகரன் எங்கள் துணை பொதுச் செயலாளர் முதலமைச்சர்னு கொடுத்திருக்காங்க. அந்த அபிடவிட்டை இந்த நிமிஷம் வரையிலும் 60 நாட்கள்ல வித்ட்ரா பண்ணல. ஒரு அபிடவிட் கூட அவங்க வித்ட்ரா பண்ணல. வித்ட்ரா பண்ணாம நாங்க டீலிங் பண்ணிட்டோம்னு சொல்றது இரட்டை வேடம்னு சொல்றதா? மாற்று நீங்க யார சொல்றீங்க? ஜெயக்குமாருக்கு சொல்றேன். இல்லங்க, அத பத்தி நான் ஏன் கருத்து சொல்லணும்? இல்ல தேர்தல் கமிஷன் அதாவது எனக்கு அதிமுக பத்தி கவலையே இல்ல. இவங்க 10 அணியா கூட போட்டு அதை பத்தி இல்ல. நான் சசிகலா வந்துட கூடாது, தினகரன் வந்துட கூடாது. அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்ல நினைக்கிறதுக்கு. பழனிசாமி வரலாம், எல்லாரும் சேர்ந்து பிஜேபி வரக்கூடாது நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எனக்கு வந்து சசிகலா அல்லது தினகரன் தலைமையில வந்து அதிமுக வரக்கூடாது உரிமை இல்லையா? இது ஜனநாயகம். அவங்க கட்சி விவகாரம். இப்ப வந்து திரு செந்தமிழன் வந்து இல்ல ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு வேற லாஜிக் கேட்கிறேன். ஒரு செந்தமிழன் வந்து அதிமுக இது பாரதிய ஜனதா கட்சியில நாராயணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக வந்தால் அது நல்லது. இன்னொரு எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட் ஆர் ஜெட் ஏபிசி யாரோ ஒருவர் வருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்னா அது உங்க கட்சி விவகாரத்துல மூக்க நுழைக்கிறதா? 122 எம்எல்ஏ கொடுப்பாங்கன்னா அரசியல் ரீதியா நாராயணன்ட்ட கேட்டா கொடுப்பாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்னையே கேக்குறீங்களே. கட்சி தலைமை பதவி இல்ல சார், அது கட்சி தலைமை பதவி. சசிகலான்றது கட்சி தலைமை பதவிக்கு வரக்கூடாது நீங்க சொல்றீங்க. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு இடைவேளை பிறகு பேசலாம். ஒரு இடைவேளை பிறகு பேசலாம். ஒரு இடைவேளை பிறகு பேசலாம். ஒரு இடைவேளை ஓபிஎஸ் நீங்க சந்திக்கலாம். ஜெயலலிதாவை தான் போயஸ் கார்ல சந்திச்சீங்க. ஒரு இடைவேளை பிறகு இடைக்கால முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்கும்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் கட்சி தொடரும். ஜெயலலிதாவை சந்திச்சீங்க. சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது.
காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு MC ராஜன் பேசுகிற நேரத்தில் தான் நிறைய குறுக்கீடுகள் திசை மாறி நம்ம பயணம் பண்ணிட்டோம். இப்போ நவ் ஆர் நெவர் அப்படின்ற முடிவுக்கு தினகரன் வந்துட்டாரா அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் அவர் வீட்டோவை வச்சிருக்கிறாரு, ஆனால் அதை பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது, அவர் கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன பொருள்பட சொல்கிறீங்க. நான் கேட்கிறது, இந்த ஆட்சிக்கு ரொம்ப பெரிய மெஜாரிட்டி இல்லை, வேப்பர்த்தின் மெஜாரிட்டி தான். ஏற்கனவே 12 பேர் எதிர்ப்பு தரப்புக்கு போயிட்டாங்க, 122 தான் இருக்குது. இதில் சிலர் எதிர்நிலை எடுத்து ஒரு இதுக்கு போனாங்கன்னு சொன்னால் ஆட்சிக்கே நெருக்கடியை கூட அவங்களால் ஏற்படுத்த முடியும். இவ்வளவையும் உணர்ந்து இதை பற்றி பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இவர்களால் தங்களுக்கு எந்த பாதிப்பையும் தர முடியாது, இவங்களால் எந்த சிக்கலையும் நமக்கு உண்டு பண்ண முடியாது, நம்ம எம்எல்ஏக்கள் அனைவரும் நம் பின்னால் இருக்கிறார்கள் அப்படின்றத அவர் உறுதி செஞ்சுட்டாருன்னு இதுக்கு பொருளா? இதில் 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, டீனா ஃபேக்டர், தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா இப்போ எடப்பாடியை தூக்குனா யார் வருது? கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவும் சரி, எதிர்கட்சி எம்எல்ஏக்களுமே சரி, இப்போதைக்கு தேர்தலை விரும்ப கிடையாது. ஸோ அதனால் தேர்தலை விரும்பலை. தினகரன் பண்ணுறது ஒரு பார்கெனிங் சிப்பு. எனக்கு என்ன கிடைக்கும், அது எந்த அளவுக்கு இது பண்ணலாம், ஆனால் முறிச்சிக்கிற அளவுக்கு ஓபிஎஸோ தினகரனோ போக மாட்டாங்க. மூன்றாவதாக முக்கியமான ஒன்று, பிஜேபியோட ஆதரவு கூடுதலாக தனக்கு இருக்குது. ஓபிஎஸ்ஸை ஒரு செக்மேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, தினகரனை செக்மேட் பண்ணுறதுக்காகவும். ஸோ பிஜேபியோட ரோலை யாருமே இதை பெரிய அளவில் எடுத்து பார்க்கறதே கிடையாது. பிஜேபி ரோல் தான் சார் அதிகமாக பார்க்கறாங்க. டெய்லி பிஜேபி இந்த அரசாங்கம் இல்ல, உண்மை அதுதான். பிஜேபி தான் ரன் பண்ணுவாங்க. இல்ல, யாருமே உண்மை அதுதான். பார்க்கறது இல்ல. இல்ல, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எந்த ஒரு மத்திய அமைச்சரும் இங்க ரிவ்யூ மீட்டிங் வச்சதே கிடையாது. தலைமைச் செயலகத்துல ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறாரு வெங்கையா நாயுடு. த்ரூ அவுட் இந்தியா அது பண்ணிருக்கிறோம், பல இடங்கள் நடந்திருக்கு. இல்ல, தமிழ்நாட்டுல முறை நடந்தது. அது ஒன்றும் தப்பு இல்லை, என்ன முதல் தப்பு முறையாக இல்ல. நடக்கலாம். அது அதிகாரத்தை வெளிப்படையாக காமிக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓ பன்னீர்செல்வமோ அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸையும் பிஜேபி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ன்ற ஒரு நிலையில் ஜெயலலிதா அவர்கள் அணுகினார்கள். இவங்க அப்படி இல்லை, இவங்க வேற பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படை. அதில் ஆர்குமெண்ட்டோ கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வேண்டியில்லை. கண்டிப்பா. இப்போ நாம இப்போ இந்த இருக்கக்கூடிய சில நிமிஷங்களில் நாம் பேச வேண்டியது இந்த த்ரெட்ஸ் அண்ட் கவுண்டர் த்ரெட்ஸ். திவாகரனும் தினகரனும் இணைந்து நீரடித்து நீர் விலகாது, ஒரு அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கிறது மாதிரி அதிமுக சிக்கி இருக்கிறது, அதை மீட்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மீட்கிறதுனுடைய ஒரு முயற்சி மாதிரி நேற்றைக்கு அவருடைய அறிக்கை வந்தது. 2 பேரும் சேர்ந்ததனுடைய வெளிப்பாடு. 2 பேரும் சேர்ந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்றாருன்னா அவருக்கு அந்த வலிமை எங்கே இருந்து வருது? ஒன்று. இரண்டாவது, இந்த இருவரும் சேர்ந்து எச்சரிச்சாலும் எச்சரிக்கைன்ற அளவுல தான் அவங்களால இருக்க முடியும், சமரசத்துக்கான மிரட்டல் இது அப்படின்னு இதை பார்க்கிறதா, அல்லது இந்த நேரத்தில் இதை விட்டுட்டோம்னா இனி ஆட்சி அதிகாரம் கட்சி அப்படின்ற எதுவுமே தங்கள் வசம் இருக்காதுன்ற ஒரு நெருக்கடிக்கு தினகரன் தரப்பு தள்ளப்பட்டுருச்சா? தினகரன் தரப்பு தள்ளப்பட்டிருக்கு. அதாவது ஆட்சியில் நம்ம கட்சி அதிகாரத்தில் இருக்குது, ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது? என்ன எடப்பாடி இந்த அளவுக்கு விட்டோம்னாக்க ஒரேடியாக நம்ம மார்ஜினலைஸ் ஆகிடுவோம். எடப்பாடி தரப்பு எப்படின்னா, என்னதான் நமக்கு மோடியோட சப்போர்ட் இருந்தாலும் நாம தலையெடுத்து நாம அடக்கலைன்னாக்க ரோல் போயிடும். துணை பொதுச் செயலாளருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இன்னைக்கு கட்சி தொண்டர்கள் தமிழகம் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருமே இன்னைக்கு கட்சிக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்கணும், தொண்டர்களை சந்திக்கணும், அதுக்கு துணை பொதுச் செயலாளர் வரணும்னு சொல்லி விரும்புறாங்க. அவரே பேட்டியில் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த ஆட்சியில் நான் எதுவுமே தலையிட பண்ண போறதோ இல்லை, ஆட்சி முதலமைச்சர் பண்றாரு, பண்ணட்டும், கட்சியை வழிநடத்துவதுதான் எங்களுடைய கொள்கை, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அதுதான் எடப்பாடிக்கு அவ்வளவுதான் தேவை. அது நாம குறிப்பிடவே இல்லை. அவர் தெளிவாட்டி நீங்க நேற்றுக்கு பேட்டியில கூட பார்த்திருப்பீங்க, எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் மிக தெளிவா சொல்லிட்டாரு, அது எங்களால எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. இல்ல, எங்களால எந்த அச்சுறுத்தலும் இல்லங்கிறத விட உங்களால எந்த அச்சுறுத்தலும் உண்மையாக செய்ய முடியாது சொல்றதெல்லாம். ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததும் அவங்க தாங்க. பொதுச் செயலாளர் சின்னமாவும் அந்த ஆட்சி அவங்க பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அதனுடைய மொத்த நடவடிக்கையுமே துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தான் பார்த்து கவர்னரை சந்திச்சு கவர்னருக்கு தேவையான எல்லா இதுமே பண்ணி கொடுத்தாங்க. நீங்க ஒரு உதயகுமார் அமைச்சர் ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு முதல்ல சொன்னாரு முதலமைச்சர் ஓபிஎஸ் வரக்கூடாது, சின்னமா தான் வரணும்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, விசுவாசம் பண்ணணும், அவர்கிட்ட தான் கத்துக்கணும்ன்றாரு. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க முடியாது. இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்குது, காப்பாத்தி கொடுத்தாங்கன்னா அது சின்ன ஆட்சி இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது தினகரனா இருந்தாலும் திவாகரனா இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரே எண்ணம், இப்ப விட்டோம்னா ஆட்சி போச்சு, எல்லாத்துக்குமே போச்சு. அதுல ஒரு பொது கருத்து இருக்கு அதிமுகன்றீங்க.
ஆமா அதுல வந்து எல்லாருமே ஒண்ணா இருக்காங்க. ஏற்கனவே சொன்னாரு இல்ல நான் நீங்க சொன்னீங்க எங்களால் ஆட்சிக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா உங்க தரப்பு எம்எல்ஏ வந்து பகிரங்கமாக எச்சரிக்கிறார். வெற்றிவேல் வந்து ஜெயக்குமார் மனம் போன போக்குல பேசுறார். அவர் அப்படி பேசினால் தனிப்பட்ட கருத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இல்ல தனிப்பட்ட கருத்துனா விமர்சிக்கிறது வேற. அமைச்சரை யார வச்சிருக்கணும்? இவர் என்ன பொதுச் செயலாளரா? இவர் வந்து நீக்கப்பட்ட இவரோட கருத்தை சொல்றாரு. இல்ல இவரே வெற்றிவேல் வந்து அவர் தலைமையின் மீது கொண்டிருக்கிற ஒரு பற்றுதல் காரணமாக அவருடைய கருத்தை சொல்றாரு. அவர் ஜெயக்குமார் வந்து அவருடைய கருத்தை சொல்றாரு. இது வந்து இது ரெண்டுத்துலயுமே அதுக்கு முடிச்சு போட முடியாது. இவங்க சொல்றதால இந்த ஆட்சிக்கு ஜெயக்குமார் என்னமோ சொல்றாங்க, உங்களுக்கு சம்பந்தமே இல்ல எங்க கட்சியோடன்னு சொல்றாரு. we have delinked themன்றார். இல்ல இது ஏற்கனவே ஒரு முறை சொன்னாரு. இன்னைக்கு சொல்லிருக்காரு. இல்ல அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து பிரஸ் கேட்கும்போது என்ன அரசியல் வந்து பண்ண பாக்குற அரசியல் தவிர வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னு அவர் சொன்னாரு. நீங்க இப்ப அஃபிடேவிட் காட்டினீங்க. அந்த அஃபிடேவிட்ல வந்து பொதுச் செயலாளர் வந்து சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் அப்படி போட்டுட்ட பிறகும் கூட சார்ந்து நாங்க உங்களை யாரையும் சார்ந்து இந்த ஆட்சி இல்லை, சசிகலாவையும் தினகரனையும் சொல்றீங்களான்னு நிருபர்கள் கேட்கிறாங்க. ஆமாம், யாரையும் சார்ந்து நாங்கள் இந்த இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அரச மத்திய அரசு எந்த அளவுக்கு தமிழர் விரோத, தமிழ் மக்கள் விரோத, தமிழகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களை அத்தனையும் பலிகடாக்குற செயல்களை மிக செவ்வனவாக ஓபிஎஸ்ஸை விட மிக சிறப்பாக எடப்பாடி அவர்கள் செய்து வருகிறார். இன்றைக்கு நீட்டாக இருந்தாலும், இன்றைக்கு நெடுவாசல் பிரச்சனையாக இருந்தாலும், கதிராமங்கலம் பிரச்சனையாக இருந்தாலும், என்எல்சியாக இருந்தாலும், கடலூர் நாகை பெட்ரோலிய மண்டல அறிவிப்பு நிகழ்வாக இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்திருந்த நீதிபதிகளுக்கு கூட நாங்கள் மத்தியிலிருந்து இன்னைக்கு தேர்வை கொண்டு வருகின்ற அளவுக்கு இன்றைக்கு மோடி அவர்கள் எல்லை மீறி தமிழ்நாட்டில் தன்னுடைய கால்களை அகன்ற பரவலாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு எந்த விதத்திலும் முனை அளவு கூட தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யாமல் இருக்கிற ஒரு நாட்டுடைய முதலமைச்சராகத்தான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஆக இவர்களை இயக்குவதும் இவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் தாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதித்துக் கொள்ளுகிற ஒரு அரசாகத்தான் மத்திய அரசு இருக்கிறது. மீறி நீங்கள் கொஞ்சம் அசைந்தாலும் நாங்கள் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்ப்போமோ அங்கு சேர்ப்போம் என்பதை இன்றைக்கு நேரடியாக மத்திய பாரதிய ஜனதா அரசு மிரட்டுகிறது. அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு ஏற்கனவே தெரியும், தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத வண்ணம் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அமைச்சர் வீட்டுக்கு நேரடியாக தன்னுடைய புலனாய்வுத்துறையும் வருமான வரித்துறையும் இன்றைக்கு மத்திய அரசு அனுப்புகிறது. இன்றைக்கு எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தல் முடிகிறது, ஜனாதிபதிக்கான தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் கூட இன்றைக்கு விஜயபாஸ்கரை 3வது முறையாக அழைத்து இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் அதிகாரி மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய 100 ஏக்கர் மிரட்டல் எப்படிங்க சொல்லல, இன்னைக்கு 100 ஏக்கர் இன்னைக்கு சீலிடப்பட்டிருக்கிறது. அவருடைய சொத்துக்கள் அரசியலமாக்கப்படும். நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அல்லது இந்தியா முழுக்க ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய அரசியல்வாதிகள் யாரும் ஊழல் செய்யவில்லையா? அவர்கள் வீட்டில் பணம் இல்லையா? அவர்கள் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறதா? ஆக முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊழல் அரசியல்வாதிகளை, அமைச்சர் பெருமக்களை தன் கைக்கு கொண்டு வருவதற்காக மிக நேர்த்தியாக திட்டமிட்டு ராஜேந்திர நடவடிக்கைகளை இன்னைக்கு மிக தெளிவாக நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் தமிழ்நாட்டின் எல்லா உரிமைகளையும் இன்றைக்கு கொண்டு போய் நரேந்திர மோடியின் காலடியில் கொண்டு ஒரே நாள்ல 3 முறை அமைச்சர் சந்திக்கிறாங்க, பிரதமர் சந்திக்கிறாங்க. நீட் தேர்வுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் கூட இல்ல. அப்ப என்ன சொல்லுங்க, எந்த பிரச்சனை முன்னேற்றம் இருக்கு சொல்லுங்க? நெடுவாசல்ல போய் மத்திய அமைச்சர் வந்து நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் வந்து வாக்குறுதி கொடுக்கிறாரு. ஆனா 2 நாள் கழிச்சு அங்க ஒப்பந்தம் கையாவதாவது இல்ல. ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனையில் நீங்க எழுப்புற நெடுவாசல், கதிராமங்கலம், நீட், தமிழர் வாழ்வாதார பிரச்சனை, பெட்ரோ கெமிக்கல், இதனாலெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் தினகரன் தரப்புக்கும் கருத்து வேறுபாடு இல்ல, ஜெயக்குமாருக்கும் வெற்றிவேலுக்கும் அதனால கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு இல்ல. இதை பயன்படுத்தி கொண்டு இங்க இருக்கிற இந்த கோஷ்டி, இங்க இருக்கிற குடும்ப சண்டை, அதிமுக உள்குழப்பத்தை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டு இதுவரையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற போது நடத்த முடியாததை, திணிக்க முடியாததை இன்றைக்கு இந்த அதிமுக உள்குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நரேந்திர மோடி அரசு செய்கிறது. மாபெரும் தமிழர்களுக்கான துரோகத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறது. இதான் உண்மை. நான் பதில் சொல்லி ஆகணும். இருங்க, செந்தமிழன் ஒண்ணு கேட்டுறேன். இவ்வளவு இருக்கிறப்ப இப்ப வேல்முருகன் சொன்னாரு, உங்களுக்கு அந்த மனக்குழு என்ன சொல்லுது, குமுறல் இருக்கு, என்னடா பிஜேபி நம்மளை போட்டு இந்த மாதிரி அமைக்கிறாங்க. ஆனாலும் தினகரன் இதுவரைக்கும் பிஜேபியோ மோடியோ ஏத்து ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்காரு? அவசியம் இல்ல. நாங்க எங்களோட வேலையை பாக்குறோங்க. எங்க எல்லா அரசியல் கட்சிகளும் கேட்காமலே கட்சியோட ஆதரவு. இல்லங்க, ஒரு நிமிஷம் சொல்றது கேட்டுங்க. ஒரே நிமிஷம் சொல்றது கேட்டுங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே அரசியல் எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அது நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி? நாங்க சொல்றது கேட்டுங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் பண்ணதான் வந்திருக்காங்க, யாரும் மன நடத்த வரல. புரியுதுங்களா? இதை விட அதிமுக பெரும் சோதனைகள்லாம் சந்திச்சிருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாலே ஜெயன்லாம் பிரிஞ்சது. மீண்டும் அப்பவே பார்த்தாங்க, இனிமேல் இந்த அதிமுக அழிஞ்சு போயிடும், ரெட்டை லட்சணம் கிடைக்காது, கட்சியே முடிஞ்சு போயிடும் நினைச்சாங்க. ஆனா மறுபடியும் அந்த கட்சி ஒன்று சேர்ந்தது, இழந்த சின்னத்தை மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு சூழ்நிலையும் பாக்குறாங்க. பொறுத்து சொல்லிடுறேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் எப்படியாவது யாராவது உள்ள வந்துட முடியும், பல பிரிவுகள் வருமானு பாக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து
புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னது போல தொடர்ந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தான் அந்த தமிழ் மொழியில் நடைபெறுறதை மிக தெளிவாக சொல்கிறோம். இப்போது வேல்முருகன் பேசும்போது நான் ரொம்ப அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். நண்பர் வேல்முருகனும் அமைதியாக நான் சொல்கிறத கேட்பாருன்னு நம்புகிறேன். இவர் சொன்ன அத்தனை விஷயங்கள் கதிராமங்கலம், நீட்டு, நெடுவாசல், இன்னும் நான் வேணால் சேர்த்துன்னு கூட சொல்கிறேன், காவேரி மேலாண்மை வாரியம், ஜிஎஸ்டி, இன்னும் ஒரு 4-5 விஷயம் கூட சேர்த்துங்க. இது எல்லாமே தமிழனுக்கு துரோகம் இப்படிலாம் சொல்கிறார். எல்லாமே நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் திமுக அதனுடைய அரசால் எடுக்கப்பட்ட முடிவுகள். நான் அதை தவறு இல்லை ஐயா, ஒரு நிமிஷம், நான் இன்னும் முடிக்கல. அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை தவறு என்று இன்று சொல்பவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு சொல்ல வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அப்போ அது தவறுன்னு அவங்க யாரும் உணரல. இன்னைக்கு அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் நண்பர் வேல்முருகன் போன்ற தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இல்ல, நான் முடிச்சிடறேன், ஒரு பிழை மட்டும் ஒரு இதை மட்டும் சொல்லணும். நீட் விவகாரம் அமல்படுத்தப்பட்டது காங்கிரஸ்ல அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது நீதிமன்றத்தால் ஒரு கட்டத்தில் கைவிடப்பட்ட பிறகு நீட் வேண்டும் சொல்லி நீட் நடத்தணும்னு சொல்லி பிஜேபி அரசு தான் போனது. அது ஒரு பாயிண்ட். ஆனால் காங்கிரஸ் காலத்திலும் நீட்டை எதிர்த்திருக்காங்க, பிஜேபி காலத்திலும் நீட்டை எதிர்க்கிறாங்க. கதிராமங்கலம் பிரச்சனையில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும், இப்போ கூடங்குளத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதும் இதே நபர்கள் எதிர்த்தார்கள். காவேரி மேலாண்மை வாரியத்தில் காங்கிரஸ் திமுக விஷயத்தை இவர்கள் எதிர்க்காமல் இல்லை. இன்றைக்கு யார் எதிர்க்கிறார்களோ அன்றைக்கு அவர்கள் அன்றைக்கும் எதிர்த்தாங்க. சார், நான் என்ன சொல்ல வரேன், இது எல்லாமே இவர்களுக்கு தவறு. வேல்முருகனுக்கு அது தவறு என்று படுவது எனக்கு சரி என்று படுகிறது. வேல்முருகன் மட்டும் தமிழர்களுடைய ஏகபோக உரிமை பண்ண குத்தகைதாரர்கள். ஐயா ஒரு நிமிஷம் கருத்தை கேட்காமல் இப்படி பேசுவதுதான் நீங்க போராட்டம்னு சொல்றீங்க. போராட்டம் ஆயிருமா? சத்தமா பேசிட்டா போராட்டம் ஆயிருமா? அது வேற. நீட்டு தேவை, இந்த நாட்டுக்கு அவசியம் தேவை. இல்ல ஒரு அதாவது சார், நீட்டு வேணும்னு தாங்க எல்லா மாணவர்களும் விரும்புறாங்க, அரசியல் செய்யறாங்க. இல்ல சார், வேல்முருகனை பேசிக்கிட்டு இல்லங்க இருக்கட்டும். ஜெயலலிதா தமிழ்நாட்டு ஆதரவு கொடுக்குதா? ராமர் கோயில் கிட்ட நான் சொல்லிடுவாங்களா? இது வேல்முருகன், இது நியாயம் இல்லை. ராம ஜென்ம பூமியும் காமன் சிவில் கோடையும் தமிழ்நாட்டுல எல்லோரும் நீட் ஆதரிக்கல. நான் என்ன கேக்குறேன், நான் ஆதரிக்கிறேன் சார். அது உங்க உரிமை. அப்புறமா அதே மாதிரி ஆபத்துன்னு சொல்றீங்க, சொல்லட்டும், நான் வேணாம்னு சொல்ல. ஆனா விஷயம் என்ன, நான் வரேன் சப்ஜெக்ட் தான் வரேன். நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா என்கின்ற ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை, அதுல சந்தேகம் இல்லை. அந்த ஆளுமை இருந்திருந்தால் இவர்கள் இப்படி இப்ப வேல்முருகன் இப்படி பேசுற மாதிரி பேசிருப்பாரான்றதை நம்ம பார்க்கலாம். வேல்முருகன் மட்டும் இல்ல, நான் எப்போதுமே சத்தம் தான் போடுவேன், நான் எப்பொழுதுமே அது இல்ல விஷயம். இன்று தமிழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல அல்லது அந்த கட்சியில இருக்கிற குழப்பத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கின்றன ஒரு சில இயக்கங்கள். அந்த இயக்கங்கள்ல ஒருவர் தான் வேல்முருகன். நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். அவர் பிஜேபி மோடி இங்க ஆட்சி பண்ணது, மோடி இப்படி செய்யறாரு. நான் சொல்றேங்க, தமிழகத்துல குழப்பம் விளைவிக்க வேண்டும், தமிழகத்துல பதட்டம் விளைவிக்க வேண்டும், தனி தமிழ்நாடு அந்த பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று வேல்முருகன் போன்றவர்கள் திட்டமிட்டு செயல்முறை நான் சொல்லக்கூடாதா? அப்புறம் இங்க இந்த அரசாங்கத்தை, ஸ்டேபிளா இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்க இப்படி ஆட்டுவிப்போம் அப்படின்னு செய்யறாங்க. நான் சொல்றேன் பிரச்சனை இல்ல, ஒரு நிமிஷம் நான் என்னங்க 122 எம்எல்ஏ சார், நம்ம 122 எம்எல்ஏ, ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு நிமிஷம் மோடி இது ஆட்சி செய்யறாரு. மோடி செய்ய கூடாதா? ஒரு மந்திரி வீட்டுக்கு அனுப்ப கூடாதா? ஒரு மந்திரி வீட்டுக்கு ஏன் அனுப்ப கூடாது? அது என்ன மிரட்டுறது எப்படி சொல்றாரு அவரு? நீங்க ஆதாரம் கொடுங்க, நீங்க இன்னும் 4 பேருக்கு ஆதாரம் கொடுங்க. ஊழல் ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆர்கே நகர்
நகர் தேர்தல் யார் நடக்கும்போது முடிவு பண்றது அதை? நான் சொல்றேன் ஒரு இல்ல, யார் ஒரு- முடிவு இல்ல இல்ல பண்றது? ஒரு இல்ல யார் முடிவு யாருனாலும் பண்ணட்டும், முடிவு யார் பண்றாங்கன்னு உலகத்துக்கு தெரியும். யாரிடம் அரசு இருக்கிறதோ அதிகாரம் இல்ல இல்ல தான் முடிவு பண்ணுவாங்க. there is a system and pattern. ஆமா. நாராயணசாமி இடைத்தேர்தலை சந்திக்கும் போது அவருடைய முகவர் ஜான் ஜேக்கப் வீட்ல ரெய்டு, சரி ஆர்கே நகர் தேர்தல் நடக்கும்போது நடக்கலையா? விஜயபாஸ்கர் வீட்ல ரெய்டு நடக்கலையா? நடத்தினீர்கள். நான் அதுக்கு அரசு- பிரச்சனை இல்லங்க. அது பணப்பட்டுவாடா வெறும்- நடந்ததா இல்லையா? வெறும் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையா? வழக்கு போடப்பட்டிருக்கிறதா இல்லையா? அவ்வளவுதான விஷயம். குஜராத் அதாவது கோவா தேர்தல்ல கூட பணப்பட்டுவாடா நடந்தது சரி, அப்படின்ற விமர்சனம் எழுந்தது. இல்ல, அங்க யார் விமர்சனம் வீட்லயும் என்பது வேற. இதுல- என்ன குணா, நீங்க ஒரு அமித்ஷாவுடைய you are a very senior journalist. there was an accusation. அமித்ஷாவினுடைய There was an accusation. You are wrong. You No, are no, wrong. no, no, I am not wrong. I am right. I am right. I am right. You are wrong. There was an accusation. நீங்க accusationன்றது வேற. குற்றச்சாட்டு இருந்தது. அடிப்படை ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு இன்டர்நெட் போகாது. குற்றச்சாட்டு யார் வேணா சொல்லலாம் இல்ல, சார். இல்ல நான் சார். கூட சொல்லலாம். வேல்முருகன் இல்ல, இல்ல, முன்னாடி இல்ல, இல்ல, இருக்கீங்க. என் சொல்ல முடியுமா? என்ன சார்? ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன். பாண்டிச்சேரியில affidavitல இருந்து எடுத்தது ஒரு நிமிஷம் ராஜன், ஒரு நிமிஷம். ஒரு பேட்டர்ன் இருக்கு. நாராயணசாமி வீட்ல இது நடக்கும்போது நாராயணசாமி என்ன அபிடவிட் சார்? இது அமித்ஷா சொல்றீங்களா? இல்ல அது அது தெளிவா வந்து அது வேற ஒரு சப்ஜெக்ட், இதுக்குள்ள போக அவருடைய வேண்டாம். தாயாருடைய சொத்து கோர்ட் மூலமா 28 இல்ல, நான் எழுப்பின கேள்வியே வேறு சார். நான் மாற்றப்பட்டது இல்ல, தெளிவா நான் எழுப்பின கேள்வி வேறு. பாண்டிச்சேரியில இடைத்தேர்தல் வரும்போது ஒரு ரெய்டு, அதுக்கு பெற்றிக்கு யார் முன்னாடி நிக்கிறாங்களோ. ஆர்கே நகர்ல வரும்போது ஒரு ரெய்டு. குஜராத்ல இருந்து எம்எல்ஏக்களை பாதுகாத்து வைத்திருக்கிறதா அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன் காங்கிரஸ் அங்க ஒரு raid. மிரட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி, அது உங்க கருத்து. ஆனா அது வந்து அப்ப சரியான கருத்து. எந்த நான் கருத்து இல்ல, அது ஒரு ரெய்டு. ஆனா மெஜாரிட்டியே இல்லாத ரெண்டு மாநிலத்துல எங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி எங்க, பெற்ற எங்க ஒரு ஆட்சி. கோவால உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. நான் கேக்குறேன் நான் வேற- கோவால மணிப்பூர் குணா, மணிப்பூர் and கோவா. நீங்க கோவால you are a very- நான் என்ன கம்ப்ளீட் பண்ணவே விட இல்ல மாட்டீங்க சார், நீங்க நான் என்ன சொல்ல வரேனே கேட்க இல்ல, நான் மாட்டீங்க. கேட்டுக்கிட்டேன். நீங்க கோவால கேட்கல. காங்கிரஸ் நீங்க claim கேட்கல. பண்ணிட்டா? நீங்க கேட்கல. அவ்வளவுதானே. நீங்க கேட்கல. சரி, சொல்லுங்க நான் சொல்றேன். காங்கிரஸ் கிளைம் பண்ணலன்றது வேற, மணிப்பூர்ல கிளைம் பண்ணாங்க. நான் சொல்றவரதே காது நீங்க ஒரு பொறுமையா கேட்க மாட்டீங்க. சரி, சொல்லுங்க. இந்த இடங்களில் ரெய்ட் நடந்தது. பெரும்பான்மை இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்தது. ஒரு பெரும்பான்மை பெறாத கட்சி ஆட்சி அமைச்சது. அங்க எந்த ரெய்டும் யார் வீட்லயும் நடக்கல. ஆமா, ஏன்னா அங்க பணப்பட்டுவாடா நடக்கல அப்படின்னு அது என்ன சார்? இது என்ன சார் உங்களுடைய நிறைவு கருத்து. இதுதானே உண்மை. சரி, உங்களுடைய நிறைவு கருத்து. இது வந்து கத்தி சண்டை போட்டுக்கிறீங்க. ஆட்சியையும் அதிகாரத்தையும் இழக்கிறதுக்கு யாரும் விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் போடுறது ஒரு அட்டை கத்தியில சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள். யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மிக அழகா தெளிவா சொல்லியிருக்காரு புரட்சித் தலைவி அம்மா. அவங்க எம்ஜிஆருடைய பிறந்தநாள் 100ஆண்டு விழாவை கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் ஒரு ஆண்டு காலம் கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு ரீதியாக ஒரு டூர் போய் அவர் கொண்டாடிட்டு வராரு. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் செயல்பட முடியாமல் சூழ்நிலை இருக்கிறதால கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு டிடி தினகரன் அவர்கள் இன்னைக்கு இந்த டூரை எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை பல்வேறு மாவட்டங்களை கொண்டாடுறதாக அறிவிச்சு அழைப்பு கூட இல்லை சார். யாருக்கு? எம்ஜிஆர் பிறந்த 100ஆண்டு விழாவுக்கு அதிமுகவை வழிநடத்தக்கூடிய துணை பொதுச் செயலாளருக்கு அழைப்பு இருக்கா? அது அரசு விழா. அரசு விழாவுக்கு வந்து ஒரு விருந்தினரை அழைக்கலாம். இல்ல, அப்படி அழைக்க கூடாதுன்னு கிடையாது, அழைக்கணும்னு கிடையாது. அது அரசு விழா. அரசு விழா அது நீங்க பாத்தீங்கன்னா மத்த எல்லா கட்சியிலும் மத்த மாவட்ட செயலாளர்கள் மத்த எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்படிலாம் கூட கிடையாது. மெட்ரோ ரயில் அரசு விழா. ஆமா. வெங்கையா நாயுடு அவர்கள் பங்கேற்றார்கள். ஆமா. நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பங்கேற்றார். ஆமா. பாஜக தலைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஆமா. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆமா. ஒரு முக்கிய விருந்தினர் வரும்போது அந்த கட்சியின் பிரமுகர்கள் கூட செல்றது இயற்கை. ஆமா. அப்படி ஒரு முக்கிய பிரமுகராக ஏன் அழைக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி வருது. அதுல இல்ல நீங்க அவர் தனியா பயணம் பண்றார், இவர் தனியா பயணம் பண்றார். அதுதான் நீங்க ஆட்சி ரீதியாக அரசு விழாக்களை முதலமைச்சர் நடத்துகிறார், கட்சி ரீதியாக கட்சியினுடைய நிகழ்ச்சிகளை துணை பொதுச் செயலாளர் நடத்துகிறார். அதெல்லாம் இதுல குழப்பமே இல்லை. குழப்பம் இல்லை சார். உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? இது வந்து வெளிப்படையாக நடக்கிற மோதல் இது முற்ற போகிறதா இல்ல இது முற்ற போறது இல்ல, இது தற்காலிக சண்டை, சமரசம் அடைந்து விடுவார்கள், எடப்பாடி பழனிசாமியை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, இணங்கி போய்விடுவார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 122 எம்எல்ஏக்கள் யாரிடம் இருக்கிறார்களோ அவரை தான் ஆட்சி செய்ய முடியும். இதுதான் இதுல வந்து இவங்க தினகரன் 117 பேர் இருந்தாலும் ஆட்சி செய்ய முடியும். எடப்பாடியால இருக்கு அந்த ஆட்சியை 37 எம்எல்ஏக்களை இவரை சந்திச்சிருக்காங்க. தினகரன் அவர்களை ஐயா ஒரு நிமிஷம். தினகரன் அவர்களை மட்டும் இல்ல, அவருக்கு நீங்க தெளிவா சொல்லியிருக்காரு 122 எம்எல்ஏக்கும் எங்க வந்து ஆதரவு இருக்கு, எங்களால ஆட்சிக்கு எந்த. தினகரன் அவர்களை சென்ற மாதமே ஒரு 35 எம்எல்ஏக்கள் சந்தித்திருக்கிறார்கள். நாம் இல்லை என்றும் மறுக்க முடியாது. அதுக்கு பிறகு கூட இந்த ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்பொழுது நடந்திருக்கிற விஷயம் வந்து கட்சியில் இவங்க நிறைய நிர்வாகிகளை போடும் பொழுது அங்கே ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் இல்லை எங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். முதல்ல சொன்னது போல அடுத்த 2-3 நாட்கள் ரொம்ப சீரியஸான நகர்வாகத்தான் இருக்கும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியின் இல்ல, பிரதிநிதி எனக்கு சொல்றதுனால நான் ஏதோ பெருசா நடக்க போது நான் எங்க செய்தியாளர்கள்லாம் சொல்லி அலர்ட்டா வச்சிருக்கணும் போல் இருக்கு. இல்லையே, நீங்க முதல்வர் இன்னைக்கு பேசுறதை வச்சு சொல்றேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? இது அடுத்து என்ன நகர்வா இருக்கும்? சுருக்கமா நிறைவு கருத்துனா திரு நாராயணன் அவர்கள் சொல்றாரு, பாரத பிரதமர் 122 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஆட்சி தலைமை கிட்ட புதிய சர்ச்சைக்குள்ள போக நேரம் இல்ல. அவங்க கிட்ட பேசணும், அப்படி சொல்லல சார். அவங்க கிட்ட தான் நாங்க கேட்டோம், பேசினாரு, ஜனாதிபதிக்கு ஓட்டு கேட்டாங்க. அதே 122 எம்எல்ஏ வச்சிருக்கிற எடப்பாடி தான் சட்டம் இயற்றி நீட்டுக்கு விதிகளுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. காவேரி மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, இது கேட்டா- இல்ல, கேளுங்க. அவங்க அதே மாதிரி கேட்டா கதிராமன் செய்யணும், கேட்டா உள்ள பிரச்சனை செய்யணும், இருக்கு. contract அவங்க ஒண்ணும் கிடையாது. முன்னெடுத்திருக்காங்க. வேல்முருகன் ஆனா, சரியா அதை அந்த புரிஞ்சுக்கல. இது MLA கோர்ட்ல இருக்கிற மக்கள் விஷயம். மக்கள் மன்றம் வைத்த கோரிக்கைகளை மதிப்பளிக்காமல் இன்றைக்கு எப்படியாவது இல்ல, தமிழ்நாட்டில் இந்த ஒரு சர்ச்சை மிகப்பெரிய- என்ன ஆகும்? எந்த சர்ச்சை? அதிமுக பாராளுமன்றத்துல இருங்க. நீட்டை நீங்க மதிக்க நேரம் இல்ல, மாட்டீங்களா? செய்திக்கு வழி அப்புறம் விடணும். என்ன நீங்க? செய்திக்கு வழி விடணும். அது நீங்க மசோதா இருக்குது. இந்த சர்ச்சை என்ன ஆகணும்? இது வெளிப்படையான மோதலா, முற்றக்கூடிய மோதலா, மக்கள் அல்லது மன்றம் மோதல் மாதிரி GST காட்சி எதுவும் அளிக்கிற பண்றாங்க. மாய தோற்றமா? இல்ல, என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவர்கள் வீசுகின்ற மாய வலையில் சிக்கியவர்கள் மாயா விளையா. சிக்கியவர்களுக்கான ஒரு அரசும் ஒரு ஆட்சியும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு வேல்முருகன் மிகப்பெரிய போன்றவர் பாதிப்பும், வீசுகின்ற மிகப்பெரிய மர்ம ஆபத்தும் வலையில் ஏற்பட்டுக் யாரும் விட கொண்டிருக்கிறது. மாட்டார்கள். இந்த ஆட்சி கவிழ்லாமல் பார்த்து கொள்ளப்படும். அவ்வளவுதான். வேல்முருகனுடைய மர்ம வலையில யாரும் விட மாட்டாங்க. Right, அதை மட்டும் மகிழ்ச்சி. தெளிவா புரிஞ்சுக்கணும். ராஜன், இதோட எப்படி ஃபோர்ஸி பண்றீங்க இதை? மோடியும் பிஜேபியும் நடத்தக்கூடிய ஒரு பொம்மலாட்டம். அதுல எடப்பாடி, ஓபிஎஸ், 122 MLA தினகரன் ரெட்டை இலைக்கு தினகரன் ஓட்டு வில்லனா போட்டாங்க. வர்றாரு. தாமரைக்கா ஓட்டு போட்டாங்க. தினகரன் வில்லனா வர்றாரு. நீங்க அப்படி சொல்லவே முடியாது. திருப்பி என்ன? திருப்பி அதே சொல்லுங்கிறீங்க. அது ஒத்துக்கவே முடியாதுங்க. தெளிவா ஒரு தெளிவா அடுத்து. சொல்லிட்டாரு. இன்னொரு பொம்மலாட்டத்துல வில்லன் காட்சியாக அது கூட எப்படி சொல்ல முடியும் நீங்க? பொம்மலாட்டத்துல வர அது வில்லன், நேரடியான வில்லன் கிடையாது. சாதகம். ஏன்னா, விட்டுருங்க அதை. சரி, அது அதுக்கு வந்து interpretation இல்ல. ஆட்சிக்கு நான் நிறைவு திருப்பி அடுத்து போயிடாதீங்க. நிறைவா ஒண்ணு சொல்லிடுறேன். இதுல என்னன்னா ஃபுல்லா ஒரு மானிட்டைஸ்டு எலெக்ஷன் நம்மளுது தமிழ்நாட்டுல. பணம் இல்லாம என்ன கோடிகள் ஆமா, புரளும் தேர்தல். கோடிகள் புரளும் தேர்தலா இருக்கு. இதுல ஏடிஎம்கேல யாரு வந்து செலவு பண்ணக்கூடியவங்க? they will call the shots. ஆனால் அதுக்கு மோடியோட தயவு வேணும். இல்ல, இதுக்கு இல்ல, எதுக்கு பண மோடி வலிமை தேவை? இருந்தால் ஒரு ஆட்சி மோடி இருக்குன்ற மாதிரி நீங்க தேவை. சொல்றது 10 எல்லாத்துக்கும் அதுக்கும் மோடியை கூப்பிடுறோம். நன்றி, 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 மந்திரம், உங்கள் மோடி நால்வருக்கும் என்பது நன்றி. மந்திரமாகி விட்டது. அவ்வளவுதான். உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். இது பற்றி இன்றே இப்படம் கடைசின்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்த நாட்கள்ல அதிமுக என்ற படத்துல நிறைய காட்சிகள் வரும். நாம் பேசலாம். காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்.